நடத்தி கொடுக்கும்படியாக அருள் திரு செல்லையா ஐயர் அவர்கள், திருமண்டல டிப்டி சேர்மன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். இந்த வரவேற்பு விழாவிற்கு ஆர்வமாக வேலூர் பேராயர் பிஷப் ட்ரினிட்டி பாஸ்கரன் ஐயா அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார். தலைவணங்கி ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் மறைந்து புகாத்தமாக இருக்கின்ற எங்கள் பரம தந்தையே, உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்பொழுதெல்லாம் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர். குடும்பமாக, நண்பர்களாக, உறவினர்களாக, விசுவாசிகளாக கூடும் சமயத்தில் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி இயேசுவே, துதிக்கிறோம். இந்த இனிய நாளில் இங்கே விட்டிருக்கின்ற சாம் ஜெபாய் இவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்திருப்பதற்காக நன்றி படைக்கிறோம். இரு குடும்பங்களாக சேர்ந்து தோற்றிருக்கிறோம். கர்த்தாவே, முத அன்பை அவருடைய உள்ளங்களில் ஊற்றி ஒருவர் நேசிக்க முத கற்பனை கை கொள்ள கிருபை செய்வன் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல தம்பதிகளாக வந்திருக்க ஒவ்வொருவர் மீதும் முத ஆசீர்வாதத்தை நீர் வற்றாமல் பொழிந்து கொண்டிருப்பதற்கான ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், குடும்பங்களில் உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு தந்து வற்றாத அன்பை ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் நிரப்பி கொண்டிருப்பதற்கான துதிக்கிறோம். அந்த காணாவூர் திருமணத்தை சிறப்பித்த கடவுள் எங்களுடைய பேராயருடைய இல்லத்தின் திருமணத்தையும் நீ சிறப்பித்திருக்கிறதுக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மகிமை, கனம், துதி அனைத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மொழி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். The Lord has done great things for us. He has been merciful, He has been kind, and we give thanks. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, your Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, your Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because the Lord has done for us. Give thanks. மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே, மங்களம் மங்களம் மங்களமே. மணமக்கள் மாண்புறவே, மனவாழ்வு இன்புறவே, மங்களம் மங்களமே. மணவாளன் இயேசுவின் மாசில்லா ஆசியால் மணமக்கள் இசைந்திடவே, மணவாளன் இயேசுவின் மாசில்லா ஆசியால் மணமக்கள் இசைந்திடவே,
மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே ஆதாமும் மேவாளோடு ஆபிராம் சாராளோடு மங்களம் மங்களமே ஆதியில் ஆண்டவர் அநாதி திட்டம் போல் ஆண் பெண்ணை செய்திடவே ஆதியில் ஆண்டவர் அநாதி திட்டம் போல் ஆண் பெண்ணை செய்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மணமகன் சாமியோலோடும் மணமகள் ஜேவாவோடும் மங்களம் மங்களமே இல்லறமாகிய நல்லற சோலையில் இனிதுடன் வாழ்ந்திடவே இல்லறமாகிய நல்லற சோலையில் இனிதுடன் வாழ்ந்திடவே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை அன்பாக வரவேற்கின்ற இனிய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கின்றேன். நம்முடைய அருமையான பேராயர் தம்பதிகள் வந்திருக்கிறார்கள். ரைட் ரெவரண்ட் தேவராஜ் டேவிட் அண்ட் மிஸ்ஸஸ் டேவிட் அவர்களை நான் மிகவும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினர் என்று குறிப்பிடப்பட்ட வேலூர் பேராயர் அவர்கள் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ட்ரினிட்டி பாஸ்கரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் அன்பாக வரவேற்கின்றேன். இரண்டு பேராயர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உண்டு. எங்கள் மூவரையும் பேராயர் பிஷப் நியூபிகன் அவர்கள் ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு முதலாவதாக எங்களை அவர்கள் அனுப்பின பணிக்களத்திற்கு பெயர் கள்ளிமந்தயம் என்கின்ற ஊர். இன்றைக்கு அது ஒருவேளை வளர்ச்சி அடைந்த ஊர், ஆனால் அந்த நாளிலே உண்மையாகவே அது கள்ளி மந்தயமாக இருந்தது. நாங்கள் மூவரும் ஒருவர் பின் ஒருவராக அங்கே பணி செய்தோம். கடவுள் எப்போதும் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த அளவிலேயும் நான் அருமையான பேராயர்களை இங்கே வரவேற்கின்றேன். நமது திருமண்டல ஆபீசர்ஸ் டிப்டி சேர்மன் ரெவரண்ட் செல்லையா அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். நம்முடைய திருமண்டல பொருளாளர் ரெவரண்ட் சாமுவேல் ராமர் அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். அவர்களை மேலே வர கூப்பிட்டாலும் வரமாட்டேன் என்கிறார்கள். அதே போல சகோதரர் மிஸ்டர் ஹென்றி ஆசீர்வாதம் அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். திருமண்டல செயலர் அவர்கள். இன்னும் இங்கே உரையாற்ற வந்திருக்கிறவர்கள் இரு வீட்டார் சார்பிலும்
டோஸ்ட் கொடுக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை எப்படி சொல்லலாம், டோஸ்டர் என்று சொல்லலாமா, அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் போல் இருக்கிறது. திரு துரைராஜ் அவர்கள் ஃபெப்ரிஷியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மெட்ராஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பாக வரவேற்கின்றேன். பெண் வீட்டார் சார்பிலே அருள் திரு எஸ்.எம். பரஞ்சோதி ஐயா அவர்கள், மாப்பிள்ளை வீட்டார் சார்பிலே அருள் திரு எஸ்.எம். பரஞ்சோதி ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். பெண் வீட்டார் சார்பிலே திரு சந்திரதாஸ் ஐயா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் பொதுவாக பேசக்கூடியவர்கள் திரு டேனியல் மனோகரன், டைரக்ஷன் ஸ்கூல்ஸ் மேனேஜர் அவர்கள். அவர்களை அன்பாக வரவேற்கின்றேன். நம்முடைய திருமண்டில லைசன் ஆபீசர் ஃபார் எஜுகேஷன் வந்திருக்கின்றார்கள், ப்ரொஃபசர் ஞான ஜெவமணி அவர்கள். அப்படி இவர்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலே கூட செனட்டர்ஸ்க்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்படுகிறேன். அதற்காக பாராட்டுகளோடு அவர்களை வரவேற்கின்றேன். இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி மாலை அணிவித்து வரவேற்க விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட உள்ள நிறைவை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். அருமையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற உடன் ஊழியர் ஆகிய குருமார் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்னும் திருமண்டல நிறுவனங்களிலே இன்னும் பல்வேறு வகைகளிலே துறைகளிலே பணியாற்றுகின்ற சகோதரர்கள், சகோதரிமார், நண்பர்கள், உறவினர்கள் யாவரையும் அன்பாக நான் வரவேற்கின்றேன். சிறப்பாக
மெட்ராஸ் அவர்கள் மணமக்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மிஸ்ஸஸ் வில்சன் ராஜ், என்னுடைய அண்ணியார் அவர்கள், என்னுடைய பெரியப்பா மகன் வில்சன் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே மிஸ்ஸஸ் வில்சன் ராஜ் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சி செய்து கொடுத்ததற்காக அவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். காட் பிளஸ் யூ. மணமக்களை வாழ்த்து 4 பேர் பேசவிருக்கின்றார்கள். அனைவரும் சுருக்கமாக பேசும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். முதலாவது சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற திரு துரைராஜ் அவர்கள் முதலாவது மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். திரு துரைராஜ் அவர்கள் TLC ஹையர் செகண்டரி ஸ்கூல் தலைமை ஆசிரியராக பணிபுரிகின்றார்கள். முதலாவது அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் தலைவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய பேராயர் அவர்களே, ஆயர் பெருமக்களே, இங்கு அமைதியாக அடுத்த நிகழ்ச்சிக்கு, அதாவது உணவுக்காக காத்திருக்கக்கூடிய என்னை போன்ற சகோதர சகோதரிகளே, நான் இங்கு பேசுவதற்கு எனக்கு ஒரு உரிமை. ஏனென்றால் நான் பெண்ணுக்கு சித்தப்பா. அதாவது மிஸ்ஸஸ் போத்தராஜுலு ஹெலன் அவர்களும் என்னுடைய மனைவியும் உடன் பிறந்தவர்கள். இவர்கள் அக்கா, என்னுடைய மனைவி தங்கை. அதனால நான் சித்தப்பா முறையில் பேசுவதற்கு இது எனக்கு கொடுக்கப்பட்ட இடம். நீ வச்சு பார்க்கறது ஒரு சின்ன ஆசைன்ற நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு சிறகடிக்க ஆசை. அப்பாடா, நம்ம ஒரு மாதிரி சிறகடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை அவர்களுக்கு நம்ம உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், நான் கொடுத்து வைக்காதவன். ஏன்னா அவங்க நினைப்பில் தான் அவங்க இருப்பாங்க. அதாவது கட்டடத்தை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா கடைசி வரும் கடன் கட்டி வர்றது வரையிலும் கட்டிப்பாருன்னு சொல்றான். ஆனா திருமணத்தை பண்ணிப்பார், திருமணத்தை கட்டிப்பாருன்னு சொல்லல, திருமணத்தை பண்ணிப்பார். இப்ப எங்களுடைய அண்ணன் பிஷப் அவர்கள் கல்யாணத்தை பண்ணி வைத்துட்டாரு. இனிமே நடக்க போவதெல்லாம் பண்ணுதல் தான். வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் பண்ணுதல் தான். இனிமே அவங்க பண்ணிக்கிற வேண்டியதான். இன்னும் என்னென்ன வாழ்க்கையில என்னென்ன என்பதை பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். நான் கொஞ்சம் தைரியமா பேசுறதுக்காக என் ஒய்ஃப் இங்க இல்லை. ஒய்ஃப் இருந்துச்சுன்னா பேசுறதுக்கு எல்லாருக்குமே தடுமாட்டம் இருக்கும். இவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கேயே பிடிச்சிடுவாங்க. இப்போ எனக்கு ஃப்ரீயா இருக்கேன். என் ஒய்ஃபு மெட்ராஸ் இருக்காங்க, வர முடியல. ஆகினால் நான் என்ன பேசினாலும் தப்பு சொல்ல முடியாது, என்னை கண்டிக்கவே முடியாது. ஆகினால் நான் பேசிக்கிடுறேன். என் ஒய்ஃப் நல்லா அப்போ ரொம்ப பெஸ்ட்டு. எங்கள் மாமனார் வசதியானவர், கட்டில் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஈக்குவல் வெயிட்ஸ், ஈக்குவல் ஹைட்ஸ், ரெண்டுமே ஒரே உயரத்தில் இருக்கிறாங்க. கையை கோர்த்துக்கிற சொல்றாங்க. டபக்குன்னு கையை பிடிச்சிட வேண்டாமா மாப்பிள்ள? பிடிக்கலையே, பொண்ணு தானே பிடிச்சிச்சு. பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு.
நமக்கெல்லாம் இந்த வயசு அப்ப போச்சு, வயசாயிடுச்சு, நமக்கு இப்ப இல்லையே. ஒரு சிறிய விளம்பரம், தயவுசெய்து பொறுத்திருந்து மணமக்களுக்கு பரிசில் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரமா முடிந்து செய்து. முதல்ல நல்ல வேலை என்னோட தலைவர் எனக்கு டைம் கொடுக்கல, டைம் எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ ஜெபம் ரெண்டும் ஒண்ணா வருது. ஆகையினால போற்றி வணக்கம். இப்பொழுது ஓசிபிஎம் பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பரிசுகள் கொண்டு வருவது தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி கொஞ்சம் இறங்கின்றது. அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார்கள். வணக்கத்திற்குரிய பேராயர்கள் அவர்களே, துணைவியார் அவர்களே, குருமார்களே, நண்பர்களே, புதுமண தம்பதிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். கடவுள் இந்த திருமணம் நன்றாக நடைபெறவும் இந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது சிறப்பாகவும் நடைபெறும்படியான ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக முதலாவது கடவுளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயர் போத்திராஜர் அவருடைய பெற்றோரும் என்னுடைய பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர். அந்த உறவின் நட்பு இன்று வரை நீடிக்க கடவுள் செய்ததற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயர் அவர்கள் குடும்பத்தை பற்றியும் புதுமண தம்பதிகளை பற்றியும் இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பசுமலையிலே இந்த மாதிரியான ஒரு திருமணம் நடைபெற்றது. அது என்னுடைய மாமாவினுடைய திருமணம். மாப்பிள்ளை அழைப்பு வந்துவிட்டது.
சேரியட் வந்து இந்த காலம் மாதிரி கார் கிடையாது, குதிரை பூட்டிய சேரியட் தான். மாப்பிள்ளை வந்து அந்த சேரியட் ஏறி உட்கார்ந்து விட்டார். பேண்ட் வாத்தியம் வாசிக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது அந்த என்னுடைய மாமா உடனே அந்த பேண்ட் வாசித்தவுடன் எழுந்து நின்று அந்த பாட்டை உடனே நிறுத்தும்படியாக கேட்டார். யாருக்குமே எதுவுமே விளங்கவில்லை. ஆனால் அவருக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் மியூசிக் கொஞ்சம் தெரியும். யாருக்குமே விளங்கவில்லை. ஏன் என்று கேட்டார்கள். அவன் என்ன பாட்டு வாசிக்கிறான் என்று தெரியுமா? என்ன பாட்டு வாசிக்கிறான் என்று கேட்டார்கள். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன் அப்படின்னு பார்த்தான். ஆகவே மனிதனுடைய நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் நாங்கள்லாம் ஃபாலன் டவுன். இந்த புதுமண தம்பிகளை பேசலாம், ஆனால் ஆளுகளை வந்து மறைக்கிறனால ஒன்றும் பேச முடியல. இந்த புதுமண தம்பிகள் தே ஆர் ஃபாலிங் டவுன். இன்னும் எத்தனையோ பேர் டு பி ஃபாலன் வில் பி ஃபாலன் இருக்கிறார்கள். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தது. மாப்பிள்ளைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, அவர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பேராயர் அவரோடு கூட இருக்கிறார், அதனால அவர் பயப்பட வேண்டாம். பேராயருடைய பூர்வீகத்தை பற்றி பார்க்கும் பொழுது அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு குக் கிராமம், பூமாலைப்பட்டி என்ற ஒரு குக் கிராமம், அது ஓலை வீடுகள் தான் இருக்கின்றது. அந்த ஒரு ஊரிலிருந்து வந்தவர். அந்த ஊரினுடைய விசேஷம் என்னவென்றால், அங்கு படித்த எல்லோருமே இன்று கலெக்டர், டாக்டர்ஸாக, இன்ஜினியர்ஸாக, டிப்டி டைரக்டர்ஸாக, சிஇஓவாக, இன்னும் பலவித நிறுவனங்களின் தலைவராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்த நம்ம பேராயர் என்று நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு பெருமைப்பட ஒரு காரியமாக இருக்கின்றது. பேராயர் அவர்கள், பேராயர் லெஸ்லி நியூபிகின், பேராயர் ஜார்ஜ் தேவதாஸ் அவர்களைப் போலவே இவர் 13 ஆண்டு காலமாக இந்த திருமணத்திலே இண்டிபெண்டன்ட் பிஷப்பாக வேலை பார்த்து மிகவும் ஒரு பாராட்டத்துக்குரிய ஒரு காரியமாகும். அவருடைய தகப்பனாருக்கு பிறகு அவர் அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து இவ்வளவு சீரும் சிறப்புமாக தன்னோடு பிறந்தவர்களையும் குழந்தைகளையும் நடத்தி வருவது மிகவும் ஒரு போற்றுதற்குரிய ஒரு காரியமாகும். குடும்பங்களை பற்றி நினைக்கும் பொழுது எப்பொழுதுமே பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கை தான் பெற்றோருடைய வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பாகும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள் இன்றைய நாட்டினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது தலைவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பதவிகளும் பிரச்சனைகள் இருக்கின்றார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அருமையான குழந்தைகளை பெற்ற இந்த பெற்றோர்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை என்று நமக்கு வெளிப்படுத்துகின்றனர். முன்னால பழங்குடி மக்களிடத்திலே ஒரு வழக்கம் உண்டு. அதாவது மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் முன்பாக அந்த மாமனார் மாப்பிள்ளையை கூப்பிட்டு ஒரு தேன் குடுவையில் கையை உட சொல்வாராம். அவர் எப்படி எடுக்க சொல்லுகிறாரோ அப்பொழுதுதான் அந்த மாப்பிள்ளை கையை எடுக்க வேண்டுமா. தேன் குடுவையில் கை விடுவது ஒன்றும் கஷ்டம் இல்லை. மாப்பிள்ளை உள்ளுக்கு விட்டுருவான். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வெறும் நெளிச்சுக்கிட்டே இருப்பான். மாமனார் எப்போ கையை எடுக்க சொல்றாருன்னு அவன் நெளிச்சுக்கிட்டே இருப்பான். அதனுடைய காரியம் என்னன்னா உள்ளுக்கு வெறும் கட்டெரும்பா இருக்குமா. அந்த மாப்பிள்ளை கையை உள்ளுக்கு விட்ட உடனே அந்த கட்டெரும்பு அவன் கையை கடிக்க கடிக்க அவன் பொறுத்துக்கிட்டே உள்ளுக்கு கையை வச்சிருக்கணும், எடுத்துடக்கூடாது. எடுக்காமல் இருந்தால் தான் இந்த மாப்பிள்ளையை அவர் தேர்ந்தெடுப்பாராம். அதனுடைய தத்துவம் என்னவென்றால், அப்பப்போ வாழ்க்கையில என் மக உன்னைய கடிப்பா, பிரச்சனை கொடுப்பா, ஆனால் என் பிள்ளைய கையை விட்டுறாதப்பா அப்படின்ற ஒரு தத்துவம் அது இருக்குதான். அதுபோல ஆனால் ஜெபா ஒன்று இந்த மாப்பிள்ளைய ஒன்று கடிக்கவோ தொந்தரவு பண்ணாது. ஏன்னா முன்கூடியே சொல்லிவிட்டு அது ஒரு நல்ல குடும்பத்தில் வந்த பிள்ளை, அதனால அது பயப்பட வேண்டியது, அவர் மாப்பிள்ளை பயப்பட வேண்டியது இல்லை. மதத்தை பற்றி அவர்களுக்கு கடவுளுடைய கிருபை அதிகமாக வேண்டுமென்றால் மதத்தை பற்றி ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகின்றனர். மதம் என்பது இன்றைய தினத்திலே அது வெறும் சடங்காச்சாரத்தை பின்பற்றினாலே போதும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் தவறுதலாக இருக்கின்றது. ஜப்பான் நாட்டிலே மதத்தை பற்றி அவர்கள் கூறும்போது ஜாப்பனீஸ் பிலீவ் இன் ரிலீஜன் என்ற ஒரு தலைப்பில் கொடுத்ததிலே குழந்தை பிறந்த கல்யாணம் ஜாப்பனீஸ் முறைப்படி அங்குள்ள ஒரு மதத்தின்படி கல்யாணம் செய்து வைக்கிறார்களாம். இறந்த பிறகு புத்திசம் முறையில் அதை அடக்கம் செய்கிறார்களாம். ஆகவே ஒரே மனிதனுக்கு ஜப்பானிலே இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
அப்பொழுதுதான் அதில் முடிவில் என்ன சொல்லுகிறான் என்றால், religion is nothing more than a means of carrying out procedures necessary on certain occasions. அதாவது தேவைப்பட்ட சில இந்த மாதிரி சடங்காச்சாரம் தான் மதம் என்றும் அதை பற்றி பெருசுப்படுத்தாமல் ஜப்பானில் இருக்கின்றது. ஆனால் இன்று பேராயர் அவர்கள் பிரசங்கத்தில் கூறும் பொழுது கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டால் எந்த விதமான அபரிவிதமான ஆசீர்வாதம் இருக்கும் என்று இன்னைக்கு அழகாக சொன்னார்கள். அதைத்தான் நான் இந்த நேரத்தில் நினைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 10 கற்பனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் நாம் அந்த 10 கற்பனைகளை சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கற்பனைகளை கடைபிடிக்குவோமா என்றதை நாமே சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இந்த பெண் அந்த மனக்கெடு சொல்லலாம் என்று 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ ஒரு கற்பனையை கை கொண்டா 50 ஆண்டிலே 10 கற்பனை முடிந்து போகும். ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக கர்த்தருக்கு சாட்சி கூட ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியும். ஆகவே புதுமண தம்பதிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்கள் கடைபிடிக்க முடியாத வேண்டிக் கொள்கிறேன். கடைசியாக மன வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியின் ரகசியத்தை உங்களுக்கு கூறி முடிக்கின்றேன். டிக்ஷனரி ஆஃப் தாட்ஸ் என்ற ஒரு புத்தகத்திலே மில்டன் என்ற ஒரு அறிஞர் இவ்வாறாக கூறுகின்றார். Wife is like a chewing gum. You cannot swallow her or throw her away. மனைவி என்பவள் மனைவியும் வைக்கலாம் கணவனையும் வைத்துக்கலாம். இந்த சூயிங் கம் மாதிரி தான். வாயில சூயிங் கம் போட்ட உடனே அந்த சுகர் கோட்டிங் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வெறும் ஜவ்வு தான். நம்ம வாழ்க்கை பூரா ஜவ்வுன்னு மின்னுகிட்டு இருக்க மாதிரி அந்த சூயிங்க மாதிரி நம்முடைய மன வாழ்க்கையும் முதல்ல சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் அது வெறும் இந்த சூயிங்கம் ஜவ்வுன்ற மாதிரி தான் இருக்கும். ஆகவே கடவுளுடைய கிருபையை பெற்று கடவுளை முன்னிட்டு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் செய்வோம் என்றால் அந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று மணமக்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். கடவுள் மணமக்களை ஆசீர்வதித்துட்டார். இந்த பிள்ளைகள் கடவுளுக்கு மகிமையாகவும் பெற்றோருக்கு மகிழ்ச்சியாகவும் ஈனஜன மதுக்கள் உறவினர்களுக்கு ஒரு உதவுகளாகவும் தங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த கடவுள் அவர்களுக்கு நீடிய ஆயுளையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டுகிறேன். கடவுளின் இனிய நாமத்திலே அவர்களுக்கு என்னுடைய நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. திரு சாமியல் அவர்கள் மௌத்தார்கன் வாசித்து அதன் வாயிலாக மணமக்களை வாழ்த்துவார். இப்பொழுது பரஞ்சோதி ஐயா அவர்கள் மணமக்களை வாழ்த்தி ஒரு வார்த்தை பேசுவார். மதிப்புரிய பேராயர் அவர்களே, வேலூர் பேராயர் அவர்களே மற்றும் எங்கள் அனைத்து பள்ளிகளின் தாளாளர் அவர்களே, புதுமண தம்பதிகளை வாழ்த்துவதற்கு 2 நிமிடம் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்குள்ளாக என்ன பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை.
மணமகன் என்னுடைய மருமகன். மணமகள் இன்று முதல் எனக்கு உறவு முறையில மகள். 2 குடும்பமும் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய குடும்பம். மணமகனுடைய பூட்டனார் யாக்கோபு என்பவர் கீழமாத்தூர் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த மதுரை ராமநாதபுரத்தில் திருமண்டலத்தில் நல்ல ஊழியக்காரராக 45 ஆண்டுகள் கும்மன்பட்டி என்ற கிராமத்தில் ஆலயத்தை கட்டி அருமையான சபையை அமைத்து பாடசாலையை உண்டாக்கி அங்கே தான் மரணம் அடையும் வரையில் நல்ல பல ஊழியம் செய்த ஊழியக்காரர். ஆகையினால எப்படி யாக்கோபனுடைய வம்சமானது வழிவழியாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து அந்த யாக்கோபின் வம்சத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வம்சம் முழுவதும் தான் பொம்மன்பட்டி என்ற அந்த சிறிய சபை. அங்கே உள்ள அத்தனை பேரும் பெரிய பெரிய பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பவர்கள். தமிழ்நாட்டில் முக்கியமான பதவிகளெல்லாம் அந்த கிராமத்து மக்கள் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால யாக்கோபின் வம்சம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்குமோ, நீ என் தாசன், இனி உன் பேர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி, இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இஸ்ரவேலின் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். மணமகன் என்ற மருமகன். மணமகள் நம்முடைய திருமண்டலத்தின் பேராயர் 3ஆம் பேராயர் அவர்களுடைய குமாரத்தி என்பது சொல்லாமலே தெரியும். அவர்களை ஜெபத்திலே வளர்த்து கொண்டு வந்தவர்கள். ஆகினால ஜெபம் மேரி ஐபி ஜெபகுமாரி. ஜெபமும் எங்கள் வீட்டில் உள்ள தவமும் ஒன்று சேர்கிறது. ஜெபமும் தவமும் ஒன்று சேரும் போது அதிகமான ஆசீர்வாதமாகிய மழை அந்த குடும்பத்துக்கு பெய்யும். அவர்கள் எப்பொழுதும் செழிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள் ஒலிய மரத்தை சூழ்ந்த பச்சிளம் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அவன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்று தாவீது சொல்வது போல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரு குடும்பமும் விதமாக நல்ல கனி கொடுத்து இந்த உலகத்திலே நல்ல பிள்ளைகளை பெற்று ஆண்டாண்டு வாழவும் அந்த யாக்கோபின் வம்சத்திலே வந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு தொடர்ந்து வருவமாக ஆண்டவரை வழிபட்டு இந்த மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இறுதியாக திரு டேனியல் மன்னன் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். பேராயர்களே, அருமை மணமக்களே, இந்த வெறும் நாற்காலியை பார்த்து நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. கூட்டங்களை பார்த்து பேசினவன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்று எப்பொழுது அவர் சொன்னாரோ அப்பொழுதே மக்கள் எல்லாம் சிறகடித்து பறப்பதை நான் பார்த்தேன். காரணம், ஏற்கனவே சமையல் அங்கே ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு பள்ளிகள் வேற அரை நேரம் தான், நாம் ஹாஃப் டே மட்டும்தான் லீவ் கொடுத்திருக்கின்றோம். 1 மணிக்கு எல்லாரும் போக வேண்டும் என்று அத்தனை டீச்சர்களும் போய் கொண்டிருந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஹெட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பேராயர் இருக்கின்ற காரணத்தினாலே நாமளும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலே இருக்கின்றார்கள். இருந்தாலும் மணமக்களை வாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். என்னுடைய திருமணத்தை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பார்க்கின்றேன். இதே அமெரிக்கன் கல்லூரியிலே சாப்பலிலே திருமணம், மெயின் ஹாலிலே எனக்கு ரிசப்ஷன். அதே போல இன்றைக்கு நடைபெற்ற பேராயர் போத்திராஜல் ஐயா அவர்கள், அவரிடம் என்றைக்கு நான் தாலி வாங்கி கட்டினோனோ அன்றையிலிருந்து நான் மனைவிக்கு கட்டுப்பட்டு நான் ரொம்ப அடங்கி நடந்து வருகின்றேன். ஒரு பேராயரிடம் தாலி வாங்கி இவ்வளவு அடக்கமாக இருக்கின்ற நான் இந்த மாப்பிள்ளையை நினைத்து ரொம்பவும் பரிதாபப்பட்டேன். காரணம், 3 பேராயர்கள் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட இந்த தாலி, இந்த மாப்பிள்ளை எவ்வளவு தூரம்
பயந்து இருப்பார் என்று எனக்கு அந்த பயம்தான் இப்பொழுது வந்தது. காரணம், ஒரு பேராயரிடம் வாங்கி கட்டியதற்கே நான் இவ்வளவு சிரமப்பட்டேன். 3 பேராயர்கள், இன்றைக்கு நம்முடைய பேராயர் தவராஜ் ஐயா அவர்கள், வேலூர் பேராயர் மரியாதைக்குரிய பேராயர் ட்ரினிட்டி பாஸ்கரன் அவர்கள், நம்முடைய பேராயர் போச்சராஜல் ஐயா அவர்கள் 3 பேரும் ஆசீர்வதித்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த தாலியை நினைத்து இதுக்குள்ள மகிமையே நான் நினைச்சது இப்ப நான் இன்னைக்கு தான் சொல்றேன். என் ஒய்ஃபுக்கு தான் தெரியும். பேராயர் என்ற தாலியை எடுத்து கொடுத்தாரு. அப்ப தவராஜ் ஐயாவும் எஸ்எம்பி ஐயாவும் அப்ப அன்றைக்கு செக்ரட்டரிஸ், டைசன் செக்ரட்டரிஸ் 2 பேரும் திருமணத்துக்கு வந்து வாழ்த்துறை எனக்கு வழங்கினவர்கள். தாலியை எடுத்து கொடுத்தாரு. பேராயர்கிட்ட கொடுத்த உடனே எனக்கு கையெல்லாம் ஆடிருச்சு. ஆடின உடனே தாலியை வேகமா கட்டிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வீட்டில் போய் பார்க்குறேன், என் ஒய்ஃபுக்கு தாயத்து கட்டின மாதிரி கழுத்தில் எப்படி இருக்கு, தொங்க விட்டு கட்டாம கையெல்லாம் நடுக்கமாயிருச்சு. அப்புறம் ஒரு யோசனை பண்ணேன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்தா கூட மாப்பிள்ளைக்கு ஒரு தடவை அப்படி கட்டி பார்த்து, இப்போ நிச்சயம்லாம் நம்ம பண்றோம், அது மாதிரி ஒரு தடவை தாலியை கூட கட்டி பார்த்து அந்த சைஸ் எல்லாம் பார்த்து கூட கட்டிடலாமேன்னு கூட யோசித்தேன். அவ்வளவு கை நடுக்கம். ஆகையினால எல்லாரும் சொன்னார்கள், எனக்கு ஏற்கனவே மாப்பிள்ளையும் பொண்ணு 2 வீட்டாருக்கும் சேர்த்து என்னை வாழ்த்த வேண்டும் என்று நம்முடைய பேராயர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். மாப்பிள்ளையை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய தந்தையை போலவே எபினேசர் ஐயா அவர்கள் எப்படி மிஸ்ஸஸ் எபினேசர் அவர்களுக்கு பயந்து ஒடுங்கி ரொம்பவும் கட்டுப்பாடாக நடப்பாரோ, அதே மாதிரி ஜெபாவுக்கு பயந்து மாப்பிள்ளை நடப்பார் என்பதில் எனக்கு எந்தவித மறுப்பும் கிடையாது. இன்னொன்று, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிகழ்ச்சி, என்னுடைய திருமணத்திற்கு பேராயர் அவர்கள் இருந்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இன்றைக்கு அவருடைய மகள் திருமணத்திற்கு நான் வாழ்த்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கடவுள் அளித்தார் என்பதை குறித்து நான் பெருமையடைகின்றேன். அதைவிட மற்றொன்று நிகழ்ச்சி, நம்முடைய பேராயர் போத்திராஜல் ஐயா அவர்கள் என்னுடைய மனைவிக்கு அன்றைய தினம் அவர்கள்தான் முதலாக அரசு பணியிலே அதற்கு ஒரு வேலை வாய்ப்பினை தந்தார்கள். அவருடைய மகளுக்கு நான் வேலை வாய்ப்பை தருவதை கடவுள் எனக்கு ஒரு பாக்கியமாக கொடுத்தார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகின்றேன். என்னுடைய மனைவிக்கு முதலாக நம்முடைய பேராயர் போத்திராஜல் ஐயா அவர்கள் வேலை வாய்ப்பினை கொடுத்து அதை திருமண்டலத்திலே அவர் முதலாக பணியிலே அமரச் செய்தார்கள். இன்றைக்கு அவருடைய மகள் ஜெபாவிற்கு நானும் நம்முடைய பேராயர் தவராஜ் ஐயா அவர்களும் சேர்ந்து அதற்கு ஒரு அரசு பணியை கொடுப்பதற்கு கடவுள் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் என்று நான் மனமகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போலவே மாப்பிள்ளைக்கும் என்னுடைய காலத்திலே தான் ஆர்டிஆர் மீட்டிங்ல ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எனக்கு அன்றைக்கு அவர் செய்த ஒரு பெரிய காரியத்திற்கு இன்றைக்கு அவர்களுக்கு நன்றியை கைமாறாக செலுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கும் தவராஜ் ஐயா அவர்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். டான்ஸ் பை ஸ்மைலா, இதுதான் கடைசி ஐட்டம். டான்ஸ் பை ஸ்மைலா. மங்களமே
பிரேரிக்கிறோம். First of all, I would like to render my gratitude and praises to our loving Father Almighty for all His blessings. On behalf of my wife and myself, I extend my sincere thanks to our revered bishops, pastors, friends and relatives for all your blessings. I request you to remember us in your daily prayers. Thank you. Vote of thanks by Mr. P. James. It gives me immense pleasure to stand before you to propose the vote of thanks. Though I heard about it just now when my name was read, I'm indeed thankful to all the people who have come to grace this wonderful occasion on the wedding of Sam and my sister Jeba. We're indeed grateful to Bishop Trinity Bhaskar from Vello for being with us. We thank you, Bishop, for coming here, blessing the couple and partaking in this ceremony. We are indeed thankful to Bishop Davraj David for gracing this occasion and to Mrs. Davraj David. It's a pleasure to see all the dignitaries who are seated here on the dais, who are seated here. And finally, I would like to thank our precious Lord and Savior Jesus Christ for the wonderful blessings and mercy. And I pray that He would continue to shower His blessings on this young couple. Once again, I thank you and invite you to partake in the fellowship lunch that is being provided in the dining hall of Washburn Hall. Thank you very much. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அருமை பிள்ளைகளே, அருமையான ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திலிருந்து நீ தாமை பிரித்தெடுத்து உமக்கேற்ற வகையில நீ நேசிக்கிற குடும்பமாக நீர் உருவாக்கி தந்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் பேரிலே உமது கரம் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சொல்லி முடியாத நன்மையினால கிருபையினால தினந்தோறும் அவர்களை நிரப்பும். தினந்தோறும் உடைய பிள்ளைகளாக நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க கிருபைதாரும். வாழ்த்தின வாழ்த்துவதர்கள் உண்மையாக உடைய பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். உடைய பிரசன்னத்தை தொடர்ந்து நாங்கள் கடைசி வரைக்கும் மகள கிருபைதாரும். நேச ரட்சகர் மூலமே மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். தேவன் நம்மையும் நமக்கு அருமையான பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காக்க கிடவர். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதமும் அரவணைப்பும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடும் கூட அருமை மக்களோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Please do join us for the wedding feast. Thank you very much indeed. Thank you.
வீடியோ கேமரா நல்லா பேசி சிரிச்சு கலகலப்பா இருக்கலாம். கேமரா மாதிரி எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க. ஆமா படுத்துங்க தான் அழகு. பாருங்களா இங்க பாருங்க. இது